எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அஸ்வின் சார், அந்த பக் கிளியர் ஆகவே மாட்டேங்குது, கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்களேன். பிரவீன், நீங்க இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இன்னுமே உங்களால எரர்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியலன்னா எப்படி சொல்லுங்க? இந்த ப்ராஜெக்டை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ ஒவ்வொரு டைமும் இப்படியே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா எப்படி பிரவீன்? நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா இல்லையா? அஸ்வின் சார், எனக்கு புரியுது சார். ஆனா நான் ஃபுல்லா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் சார் உங்களை வந்து கூப்பிடுறேன். அந்த பக் மட்டும் கிளியர் பண்ண முடியல சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே பிரவீன், நீங்கள் போங்க, ஒரு 5 மினிட்ஸில் நான் வரேன், சரியா? அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாக்குமெண்ட் ஒர்க் கொடுத்தேன்ல, அதை பண்ணிட்டுருங்க, போங்க. ஓகே சார். அஸ்வின் சார். சொல்லுங்க பிரியா. சார் பிஸியா இருக்கீங்களோ? ஆமாம், கொஞ்சம் பிஸி தான், பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் நேற்று நீங்கள் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்து அதில் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கல்ல, அதை நான் முடிச்சிருக்கேன் சார். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கொஞ்சம் வந்து செக் பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? அப்படியா, முடிச்சிட்டிங்களா? ஓகே பிரியா. பிரியா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு, ஏன்னா ப்ராஜெக்ட் டெட்லைன் இன்னும் 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ ஒரு 2 டேஸ் கேப் விட்டு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது வரையும் நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? ஆ ஓகே சார். சார் அப்போது இன்னைக்கு எனக்கு ட்ரைனிங் தரமாட்டீங்களா? அதான் சொன்னல பிரியா, ப்ராஜெக்ட் டெட்லைன் நெருங்கிட்டே இருக்கு, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டும் முடிக்க முடியல. அதான், பட் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ பக்கத்தில் உட்காந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ்லாம் வரப்போ உங்களுக்கு புரியும். அதான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாம், ஓகே? ஓகே சார். பிரியா, நீங்கள் என்ன அஸ்வின்னே கூப்பிடலாம். அது டக்குன்னு அப்படி பேர் சொல்லி கூப்பிட வரல சார். நான் வேணா அஸ்வின் சார்னு கூப்பிட்டுக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். ம். ஓகே சார், நான் பிளேஸ்க்கு போகிறேன். ஓகே, யூ கேரி ஆன். இங்க கேர்ஃபுல். சாலையில் அழகிய மாலையில் அவளுடன் போகவே ஏங்குவேன், தோள்களில் சாயவே பூமியில். உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கீங்க? அண்ட் சாரி பிரியா, நீங்க கீழே விழக்கூடாதுன்னு தான் பிடிச்சனே தவிர மற்றபடி. இட்ஸ் ஓகே சார். நீங்கள் பிடிக்கலனா நான் கீழே தான் விழுந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்து மெதுவா நடந்து போங்க, ஓகே? ஓகே சார். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. வைஷு, என்னடி ஆச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரி இப்படியே டல்லாவே இருக்க. இங்க கேண்டீன் கூட்டிட்டு வந்தாலாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன்னு பார்த்தா இங்கேயே இப்படியே இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை தீபா. இப்படியே ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. நீ அக்கா கிட்ட நீயும் கவினும் லவ் பண்றத சொல்றேன்னு சொன்னல, சொல்லிட்டியா? அக்கா ஏதாச்சும் திட்டாங்களா என்ன? அதனால தான் இப்படி டல்லா இருக்கியா? என்னடி ஆச்சு? அக்கா திட்டினாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா. அக்கா கிட்ட என்னால சொல்ல முடியல. என்ன புரியல? அக்கா கிட்ட தானே சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இல்ல, நேத்து நான் அக்கா கிட்ட சொல்லணும் தான் போனேன். ஆனா எனக்கு என்னமோ தெரியல தீபா, அக்கா கிட்ட கவினை தான் லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு வாயே வர மாட்டேங்குது. பயமா இருக்குடி, ஒருவேளை அக்கா ஏதாச்சும் என்ன தப்பா நினைச்சிருவாளோன்னு. லூசா வைஷு நீ? நான் உன்கிட்ட எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன். இப்போ வரையும் ஒரு சின்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னா கூட உங்க அக்கா கிட்ட கேட்டு தான் நீ எடுப்ப. ஆனா இது உன்னோட லைஃப் மேட்டர் டி. இவ்வளோ நாள் நீ அக்கா கிட்ட சொல்லாம இருந்ததே தப்பு தான். உனக்கே நல்லா தெரியும் உங்க அம்மாவுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் நீ உன் அக்கா கிட்ட பேசினப்போ உங்க அக்கா உன்கிட்ட என்ன சொன்னாங்க? நீ லவ் பண்றது தப்பு இல்லை, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், ஆனா அந்த பையனை நல்ல பையனா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. அவங்க இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உனக்காக பேசுறாங்க. நீ கவினை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோசனை? இங்க பாரு, கவினை தான் லவ் பண்றேன்னு சொன்னா உங்க வீட்ல யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்கடி. அம்மா கூட கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் புரியுது தீபா.
ஆனா கவின்னு தெரிஞ்சா வீட்டில் தப்பா நினைப்பாங்களோன்னு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இப்படி பயந்துக்கிட்டே சொல்லாமே இருக்க போற? இங்க பாரு, ஒழுங்கா வீட்டில் சொல்ற வேலையை பாரு. அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்களா சொல்லிடுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. ம் சரி, இதை பத்தி கவின் கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? இல்ல தீபா, அவர்கிட்ட நேற்று ஃபுல்லாக என்னால் பேச முடியல. ஃபங்க்ஷன் பிஸியிலே இருந்துட்டாரா. அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்தோடனே பேசலான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்காரு. யாரோ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. மீட்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு போல. ரொம்ப டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காருடி. நான் போய் ஏதாச்சும் பேச ஆரம்பித்து கோவத்தில் ஏதாச்சும் திட்டாருனா அதான் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம் வைஷு, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்மளோட நெக்ஸ்ட் டீம் இருக்காங்கல்ல, அந்த டீம்ல இருந்து ப்ராஜெக்ட் சப்மிஷன் இன்னைக்கு தான் போல. ஆனால் அவங்க ப்ராஜெக்டை முடிக்கல. இதை அவங்க யார்கிட்டயும் சொல்லாமையே மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. இன்னைக்கு கிளைண்ட் கிட்ட இருந்து அவ்வளோ கால்ஸ். அதான் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எல்லாரும். ஓ, அதான் காலையில் தீபக் அவ்வளோ டென்ஷனாக இருந்தாரோ? கவின் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர டென்ஷனாக இருந்தாரு. அதான் நான் அப்போ ஆமாடி, ஆஃபீஸில் அதுதான் டாக்காகவே போயிட்டுருக்கு. இதுவரையும் எப்பவும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் யாரும் முடிக்காமல் இருந்ததே இல்லை போல். ஃபர்ஸ்ட் டைமாக. அதான் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க எல்லாரும். சரி வா, நாமளும் கிளம்பலாம். அப்புறம் இருக்கிற டென்ஷனை நம்மக்கிட்ட காட்டிட போகிறாங்க. கிளம்பலாமா? சரி தீபா, வா. பாத்தியா வருண், காலையில இருந்து எவ்வளவு கால்ஸ் தெரியுமா? கொஞ்சம் கூட இன்டிமேஷன் பண்ணாமே இருந்திருக்காங்க. நீயாச்சும் கேட்க மாட்டியா இதெல்லாம்? நான் எப்படி மச்சான் பார்க்க முடியும்? அவங்க டீம் எனக்கு கீழே வரலல்ல, அப்புறம் எப்படி? ஷிட், எவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு தெரியுமாடா? காலையில இருந்து அவ்வளோ கால்ஸ். மேனேஜர் வேற கூப்பிட்டு அப்படி திட்டுறாரு. எனக்கு அப்படி இரிட்டேட் ஆகுது இவங்களெல்லாம். சரி சரி கூல். இப்போ கிளைண்ட் என்னதான் சொல்றாங்க ஃபைனலா? நீ வேற, நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணுமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அதான் 2 டீமுக்கா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எப்படியாச்சும் முடிச்சுட்டு தான் போக சொல்லியிருக்கேன். சரி, முடிச்சிருவாங்க, நீ டென்ஷன் ஆகாம இரு. ஹாய் கவின். வாட் யூ வாண்ட்? டோன்ட் யூ ஹாவ் எனி மேனஸ்? வாட் இஸ் திஸ் கவின்? ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இப்படி திட்டினா எப்படி? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த கம்பெனியோட ஹெச்ஆர்னா. சோ என் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும். என்ன கவின் நீங்க? இது எனக்கான ட்ரைனிங் டைம் தானே, அதான். ஸ்டாப் இட் நான்சி. நாங்களே எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆபீஸ்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே கவனிக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு உங்க வேலை ஆகணும். ஏன்டா இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்னால ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் கோ அவுட். கவின், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தெரியுதுல்ல, முதல்ல ரூமை விட்டு வெளியே போங்க. ஏற்கனவே நான் டென்ஷனா இருக்கேன். இவளை பார்க்க பார்க்க இன்னும் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. ஒருத்தர் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்கணும்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவங்கெல்லாம் வேற ஹையர் ஆபீஸரோட பொண்ணா அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தாங்களாம். என்ன படிச்சாங்களோ தெரியல. டேய், டென்ஷன் ஆகாதடா. எதுக்காக இப்ப இவ்ளோ கோவமா நடந்துகிட்டு இருக்க? அதான் 2 டீமுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கல, அவங்க முடிச்சிருவாங்க. இவ்ளோ டென்ஷன் ஆகாத. முதல்ல எந்திரிச்சு வா, போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். இவன் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறதா எனக்கு வேலையா என்ன? நான் எதுக்காக வந்தனோ அதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். என் ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? சீ, எப்ப போனாலும் கத்திக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு அந்த வருண் இருக்கான், அவன் முன்னாடியே திட்டான்ல. இவனெல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாதே. அங்க அவன் அவ்வளவு டென்ஷன் எனக்கு கத்திட்டு இருக்கான். இங்கே இந்த மகாராணி நல்லா சிரிச்சு ஜாலியா பேசிட்டு வரீங்களா? இருடி, உன் சிரிப்பை நான் எப்படி அடக்குறேன்னு மட்டும் இப்ப பாரு. ஹாய் வைஷ்ணவி. ஹாய். என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? என்ன விஷயம்? நத்திங் நான்சி, ஜஸ்ட் நாங்க 2 பேரும் சும்மா பேசிட்டு வந்தோம். உங்களுக்கு என்ன வேணும்? என்னதுக்காக கூப்பிட்டீங்க? இதெல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வரியா? அவன் என்னன்னா என்கிட்ட கத்துறான்ல. இப்ப நான் போனதுக்கே அதே திட்டு விழுந்துச்சுன்னா என்ன டென்ஷனா இருந்தாலும் நீ போனாலும் அதே திட்டு தானடி விழும். இரு, என்னோட கஷ்டம் உனக்கு புரியலல்ல. அதே திட்ட உன்னை வாங்க வைக்கிறேன். இப்போ நீயும் போனாலும் உன்னையும் அதே தான் திட்ட போறான். அதையும் நான் கேட்டு ரசிக்கணும்டி. அவன் உன்னை திட்டணும், நீ அழணும். அதை நான் பார்க்கணும். இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு தானே ஆகணும். அதுக்கு ஜஸ்ட் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான்சி. வைஷ்ணவி, ஒன்றும் இல்லப்பா. கவின் உன்னை ரூம்க்கு வர சொன்னாரு. என்ன, கவின் வர சொன்னாரா?
பட் ஏதோ டென்ஷனா இருந்தாரே இப்போ. இல்ல வைஷ்ணவி, இப்போ நல்லா ஜாலியா தான் இருக்காரு. அதான் உங்களை வர சொல்லியிருக்காரு. நீங்க போய் என்னன்னு பாருங்க. ஓகே நான்சி, தேங்க்யூ. போடி போ. நான் வாங்கினதை விட டபுள் மடங்கா நீ வாங்குறியா இல்லையான்னு மட்டும் பாரு. இன்னைக்கு அவன் திட்ல இதே சிரிப்பு அப்படியே போய் அழுகையா மாறப்போகுது. அதை நான் பார்த்து ரசிக்க போறேன்டி. சரி தீபா, நீ பிளேஸ்க்கு போ. கவின் கூப்பிட்டுருக்காருல, நான் என்னென்னு போய் கேட்டுட்டு வரேன். காலையிலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாரு. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வரேன். சரி வைஷு, நீ போயிட்டு வா. அவரு நார்மலாக இருந்தா நீ அவர்கிட்ட சொல்லுடி. அடுத்து என்ன பண்ணலான்னு கேளு. ஓகே? ஓகே தீபா. முதல்ல எனக்கு அவரை பார்க்கணும். காலையிலேருந்து அவரை பார்க்கவே முடியல. டென்ஷனாகவே இருந்திருக்காரு. நான் போய் என்னென்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி வைஷு. ஆதி, என்னடா இது? ஸ்கூல் டைம்ல இப்படி வெளியே போலான்னு கூட்டிட்டு வந்து காஃபி ஷாப்ல உட்கார வச்சிருக்க. என்ன ஆச்சு உனக்கு? என்ன அருண், ஸ்கூல்ல அவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. நீ கேட்டுட்டு எப்படிடா நார்மலா இருக்க? எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு அருண். என்னடா சொல்ற? இல்லடா, ச்சே. ஆனா நிஜமா அந்த பிரீத்தி இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே என்ன லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. அவ உண்மையாவே லவ் பண்றான்னு தான் நினைச்சேன். இப்ப என்னன்னா எனக்கு ஒண்ணுமே முடியலடா. இவ்வளவு தூரம் கேவலமா இறங்குவாளாடா, என்னால நம்பவே முடியல. என்ன பொண்ணு அவ? ஆமாடா, எனக்கும் அதுதான் புரியல. மனசு சரியில்லடா. இதுக்கெல்லாம் பின்னாடி அவதான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோ கோவம் வருது. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே அவளை போய் கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. ஆனா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா ஆதி, வைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? அவளை கொன்னுட்டு அப்புறம் உன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்காக அவளை எதுவுமே பண்ணாம சும்மா விட்டுற சொல்றியா? மச்சான், நான் எங்கடா அப்படி சொன்னேன்? அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. நாம லீகலா போலாம்டா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ வேறடா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் அது என்னடா யூஸ் இருக்க போகுது? அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னு தெரியுமா? அவளை அவ்வளோ ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாங்க. மச்சான், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா நாம ப்ராப்பரான எவிடன்ஸோட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் போலீஸ் அவளை தூக்கி உள்ள வச்சுதானே ஆகணும். நம்ம கிட்டதான் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குல்ல. அப்புறம் எதுக்குடா நாம பயப்படணும்? முதல்ல இப்பவே போய் அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். புரியுதா? சரிடா, அப்போ முதல் வேலையா அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். அவளை தூக்கி உள்ள வைக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஆதி கிட்ட மோதணும்னு அவ யோசிக்கவே கூடாது. அதுதான் கரெக்ட். சரி வாடா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். இல்லடா, எனக்கு மைண்டே ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஸ்கூலுக்கு வர எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? என்னடா சொல்ற? சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஸ்கூலுக்கு போறேன். சரிடா. கவின், ஐயோ, இப்ப இந்த பொண்ணு வேறயா? இவன் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன திட்டு வாங்க போதோ தெரியலையே. கவின். வாட் யூ வாண்ட்? வாட் இஸ் திஸ் வைஷ்ணவி? ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல கவின், அத நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. நானா? சாரி, நான் யாரையும் கூப்பிடல. நீங்க கிளம்பலாம். ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, நிறைய கால்ஸ் இருக்கு. ஸோ ரூம்குள்ள வரத்துக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வாங்க. ஓகே? ஓகே சார். யூ கேன் கோ நவ். ஏய், அறிவில்ல உனக்கு? இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? ஏய், இப்ப எதுக்குடா அந்த பொண்ணுகிட்ட உன் கோவத்தை காட்டிட்டு இருக்க? யார் மேலயோ இருக்க கோவத்தை நீ வேற யார மேலயோ காமிச்சிட்டு இருக்க கவின். ஆமாண்டா, அந்த பொண்ணு நீ கூப்பிட்டதா சொல்லி தானே சிரிச்சுக்கிட்டே உள்ள வந்தா. என்ன ஏதுன்னு பொறுமையா பேசிருக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிற கோவத்தை மொத்தத்தையும் அவகிட்ட காமிச்சிருக்க. இப்ப பாத்தியா, அழுதுகிட்டே போறா. பாவமா இருக்கு. உனக்கு கொஞ்சமாச்சும் போதும், வேலையை பார்க்கலாமா? உன்னெல்லாம் கொஞ்சம் கூட மாத்த முடியாது. என்னமோ பண்ணு. இதுதாண்டி, இதான் நான் எதிர்பார்த்தேன். நல்லா திட்டு வாங்கியிருக்க போல. அழுதுகிட்டே வருவேன்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி நடந்திருக்கே. சூப்பர் டி. இது போதும். இதுக்கப்புறம் இதை எப்படி ஊதி பெருசாக்கி உங்க 2 பேரையும் பிரிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அந்த கவின் எனக்கு மட்டும்தான். உங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன் டி. இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுல இது மட்டும் ஏன் சரியா புரியவே இல்லை?
இன்னைக்கு அனிதா அக்கா வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட உட்காந்து கொஞ்சம் கேட்கணும். அனு அக்கா ஃப்ரீயாக இருந்தால் கேட்கலாம். பட் அவங்களும் வேற பாப்பாவையும் பார்த்துட்டு பிஸியாகவே இருக்காங்க. அனிதா அக்கா வந்ததுக்கப்புறம் உட்காந்து இதை பற்றி கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இன்னும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் தேடுவாங்க. இதை போய் வச்சுட்டு முதல்ல கீழே போகலாம். இவர் என்ன இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாரு? ஐயோ, நான் வேற இப்போதானே நோட் எடுத்துட்டு போய் உள்ள வச்சேன். பார்த்துருப்பாரா? நித்யா, ஆ, என்னங்க, என்னாச்சு? இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஒரு வேலை பார்த்துருப்பாரோ? என்னாச்சுங்க? இப்போதான் மணி 1 ஆகுது. எப்பவும் இந்த டைம்க்குலாம் வீட்டுக்கு வர மாட்டீங்களே, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம்? ஒன்றும் இல்லை நித்யா, சும்மா தான். என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி பேசுறாரு. எப்பவும் பேசுற அந்த கலகலப்பே இல்ல. உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா, சும்மா ஸ்கூலில் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தது, அதான் வீட்டுக்கு போகலாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். ஓ, சரிங்க. ஆமாம், நீ என்ன ரூமில் இருக்க? எப்பவும் கீழே தானே இருப்ப, இன்னைக்கு அதிசயமா இந்த டைமில் ரூமில் இருக்க? அதுவா, அது சும்மா. என்ன சும்மாவா? ஐயோ, நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாரு. இப்போ என்ன சொல்றது? டக்குன்னு எதுவும் தோணவும் மாட்டேங்குதே. அது துணியெல்லாம் மடிச்சு வச்சேங்க, அதனால தான் ரூம்ல இருந்தேன். இப்போ கீழே தான் கிளம்புறேன். ஓ அப்படியா, சரி நித்யா. சரிங்க, வாங்க சாப்பிடலாம். மத்தியானம் லஞ்சு? இல்லைம்மா, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வரதுக்கு முன்னாடி தான் அருணும் நானும் ஒரு காஃபி குடித்தோம், அதுவே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, அப்புறமா சாப்பிட்றேன், சரியா? ஓ, சரிங்க. ஒன்றுமே முடியலையே. காலையில் எழுந்ததுலேருந்தே உடம்பு வேற ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா தலைவலி அதிகமாக இருக்கு, ஃபீவரிஷாக இருக்க மாதிரியே இருக்கே. முடியல. லேப்டாப் பார்த்தா கூட தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காருவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்ததுல இருந்தே டயர்டாக தான் இருந்தார். காரில் வரப்போ கூட சரியாக எதுவுமே பேசலையே. மீட்டிங் முடிஞ்சிருக்குமா? எப்படியும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, போய் பார்த்துட்டு வரலாம். என்ன பண்ணுறாருன்னு தெரியல. என்ன பண்ணுறாரு? உட்காந்தே தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு? என்னங்க மாமா, என்னாச்சு இவருக்கு? மாமா, என்ன இவரு கூப்பிட கண்ணை திறக்காம உட்காந்துருக்காரு? என்ன உடம்பு இவ்வளோ சூடா இருக்கு? எங்க மாமா, மாமா எந்திரிங்க. எங்க கண்ணை முழிங்க. அனிதா, நீ எப்போ வந்த? எங்க என்னாச்சு? உடம்பு எவ்வளவு சூடா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. நீங்க என்னன்னா உட்காந்தே தூங்கிட்டு இருக்கீங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். என்னது ஹாஸ்பிட்டலா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அனிதா. அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, லைட்டாக தானே ஃபீவரிஷாக இருக்கு. ஒன்றும் இல்லை, டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? விளையாடுறீங்களா? உடம்பு எவ்வளவு நெருப்பு மாதிரி கொதிக்குது தெரியுமா? இப்படிலாம் இருந்து வெறும் டேப்லெட் மட்டும் போட்டாலாம் சரி வராது. இப்போலாம் ஏதேதோ ஃபீவர்லாம் வருது. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். அனிதா, நான் தான் சொல்கிறேன்ல, அந்த அளவு எதுவும் இல்லைம்மா. ஒரு டேப்லெட் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கி பார்க்குறேன். சரியாயிடுச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் தேவைப்படாதுல்ல. இதுக்காக எதுக்கு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். ஷோ, நான் சொல்றதை கேட்க மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட பொறுமையெல்லாம் பேசக்கூடாது. எந்திரிங்க. அனிதா, ஒன்றும் இல்லைம்மா, சொன்னா கேளு. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். முதல்ல எந்திரிங்க. உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. காலையில எந்திரிச்சப்பவே அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? அப்பவே சொல்லியிருந்தா அப்பவே ஏதாச்சும் டேப்லெட் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் இப்போ உடம்பு கியூராச்சும் ஆயிருக்கும். இப்போ பாருங்க, அதிகமாயிடுச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? என்கிட்ட எல்லாம் சொல்லணும்ல. இதெல்லாம் மறைப்பாங்களா? எந்திரிங்க. ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா இப்போ போய் தான் ஆகுறோம். எந்திரிங்க. அனிதா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். எந்திரிங்கன்னு சொன்னேன். எந்திரிங்க. சரிம்மா,
சரி, நீ ஏன் இப்ப சோகமா இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபீவர் தானே, சரியாயிடும். சரி வா போலாம். இருந்தாலும் நீங்க காலையிலே சொல்லியிருக்கலாம்ல. அப்பவே எனக்கு தோணுச்சு, ஏதோ டல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அப்போ ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்துல நான் விட்டுட்டேன். ஏன் தப்பு தாங்க. வர வர நீங்க சொல்ற மாதிரி உண்மையா உங்க மேல நான் அக்கறையாவே இல்லைல்ல. காலையிலேயே நான் தான் கவனிச்சிருக்கணும். ஏன் தப்பு தான். அனிதா, என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என் மேல எவ்வளோ பாசமா எவ்வளோ அக்கறையா இருக்கன்னு எனக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் சும்மா உன்கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி சொல்லுவேன். நீ அதெல்லாம் சீரியஸா எடுக்கக்கூடாது. இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ம். இல்லைங்க, எப்பவும் சீக்கிரம் எந்திரிக்கிறவரை இன்னைக்கு லேட்டாக எந்திரிச்சிங்க. எந்திரிச்சும் ரெடியாகாம கூட டல்லாக தான் உட்காந்துருந்தீங்க. அப்பவே எனக்கு தோணுச்சு, நான் தான் கவனிச்சிருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். சரி, எந்திரிங்க, ஹாஸ்பிட்டல் போகலாங்க. ரொம்ப சூடாக இருக்கு மாமா, எந்திரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. சரி, ஃபீல் பண்ணாத. இப்போ என்ன, உனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அவ்வளோதானே? வா போகலாம். ம், ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, கேப் புக் பண்ணுறேன். என்னது, கேபா? அதெல்லாம் வேண்டாம் அனிதா, நானே டிரைவ் பண்ணுவேன். வா போகலாம். என்னங்க பேசுறீங்க? எப்படி நீங்க டிரைவ் பண்ண முடியும்? எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கேப்ல போயிட்டு வரலாம். சூர்யானா இருந்தா அவரையே கூட்டிட்டு போவேன். ஆனால் அவர் தான் கிளைண்ட் மீட்டிங்னு வெளியே போயிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறது? வேற வழி இல்லை, நம்ம கேப் புக் பண்ணி போகலாம் வாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேல்ல. சரி வா.